ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஹேர் பேண்ட் டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற துணியை தூக்கி போடாமல் இந்த மாதிரி ஹேர் பேண்ட் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம இதுவே ஒரு பிஸ்னஸாகவும் செய்யலாம். நம்ம நிறைய ஹேர் பேண்ட் ஸ்டிச் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பேன்சி ஸ்டோர் கொடுக்கலாம். பேன்சி ஸ்டோரில் 15 ரூபான்னு சேல் பண்ணுவாங்க அந்த பேண்டு. நம்ம 10 ரூபான்னு கொடுக்கலாம் அவங்களுக்கு. அப்போ நம்ம கஸ்டமருக்கு, நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு, ஃப்ரெண்ட்ஸ்க்கு அந்த மாதிரி சேல் பண்ணலாம். நம்ம இதுக்காக எலாஸ்டிக் மட்டும் தான் வாங்க போகிறோம் காசு கொடுத்து. அதுவுமே அதிக ரேட் கிடையாது. பேன்சி ஸ்டோரில் 1 மீட்ரு 2 மீட்ரு வாங்கும்போது 5 ரூபா அப்படி இருக்கும் 1 மீட்ரு. நம்ம மொத்தமாக வாங்கும்போது 2 ரூபா தான் நமக்கு மீட்ரு ஒரு பண்டல் வாங்கினாக்கா. நீங்கள் சேல்ஸ் பண்ணுற மாதிரினா ஒரு பண்டல் வாங்கிக்கலாம். ஒரு மீட்டர்லேயே ஒரு 5லேருந்து 6 பேண்டு வரையும் ஸ்டிச் பண்ணலாம். இது நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்குமே ரொம்ப நேரம் ஆகாது. ஒரு 2 நிமிஷத்துலேயே டக்குன்னு ஸ்டிச் பண்ணிவிடுவோம். வேலையுமே ரொம்ப ஈஸி தான் இது. நீங்கள் இதுலேயே நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் ஸ்டிச் பண்ணி சேல் பண்ணலாம் ஹேர் பேண்டு. பேர் வீட்டில் வந்து மிஷின் வச்சுட்டு இருப்பீங்க, ஆனால் ப்ளவுஸ் தைக்க தெரியாது, சுடிதார் தைக்க தெரியாது, சும்மா மேல் தையல் அடிப்பேன், ஓவர் அடிப்பேன் அப்படின்றவங்க இந்த மாதிரி பிஸ்னஸ் வந்து நீங்கள் செய்யலாம் ஈஸியாக. உங்களுக்கு ப்ளவுஸ் தைக்க தெரியுனாக்கா ப்ளவுஸ் தைச்சி மீதி இருக்கிற துணியில் நம்ம வந்து ஹேர் பேண்ட் ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம் கஸ்டமருக்கே. அவங்களுக்கு மேட்சிங்காக போடும்போது அவங்களுக்குமே கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். நமக்குமே அதில் வந்து நமக்கும் அதில் லாபம் கிடைச்ச மாதிரி இருக்கும். ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண தெரியாது, எங்ககிட்ட இந்த மாதிரி துணி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து உங்கள் ஏரியாவில் வந்து டைலர் ஷாப் இருக்கும். நீங்கள் அங்கே போயிட்டு இந்த ப்ளவுஸ் தைச்சி மீதி இருக்கிற துணிங்களை வந்து கேளுங்க. அது ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அவங்க தூக்கி கீழே தான் போடுவாங்க. அந்த துணிகளை வாங்கிட்டு வந்துட்டு நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ஹேர் பேண்ட் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம எந்த முதலீடும் போடாமல் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணும்போது நமக்கு கண்டிப்பாக லாபம் கிடைக்கும். நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறனாக்கா நம்ம எடுத்த உடனே நம்ம அதிகம் வந்து முதலீடு போடக்கூடாது. அதில் இந்த மாதிரி சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணி நம்ம அதுக்கப்புறமா பெரிய பிஸ்னஸ் வந்து பண்ணணும். நமக்கு டைலரிங் தெரிஞ்சால் போதும், நம்ம நிறைய பிஸ்னஸ் பண்ணலாம். நம்ம ஹேர் பேண்ட், பேக் இந்த மாதிரிலாம் ஸ்டிச் பண்ணி சேல் பண்ணலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டைலரிங் சம்மந்தமான வீடியோ, பிஸ்னஸ் ஐடியா வீடியோஸ், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வரும். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளால் எதுவும் முடியாது அப்படின்னு நம்ம எப்போயுமே நினைக்கக்கூடாது. நம்மளால் எல்லாம் முடியும் அப்படின்னு நினச்சி நம்ம எப்போயுமே முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணால் நம்ம கண்டிப்பாக நம்மளால் எல்லாமே செய்ய முடியும். பெண்கள் எப்போவுமே கைத்தொழில்னு ஒன்று கற்று வச்சுக்கணும். அது எப்போவுமே வாழ்க்கையில் வந்து நமக்கு உதவியாக இருக்கும். என்றைக்குமே நம்ம வாழ்க்கையில் ஒரு டைம் கற்று வச்சுக்கிறது நமக்கு வாழ்க்கை ஃபுல்லாகவே நமக்கு வந்து அது உதவியாக இருக்கும். நமக்கு வீட்டில் இருந்துட்டு வேலை பார்த்துட்டு குழந்தைங்களையும் பார்த்துட்டு நம்மளும் ஒரு பிஸ்னஸ் பண்ண மாதிரி இருக்கும். எப்போவுமே நமக்குன்னு ஒரு வருமானம் இருக்கணும். நம்ம யாரோட கையும் எதிர்பார்க்காம நம்ம ஒரு 100 ரூபா சம்பாரித்து நம்ம அதை செலவு பண்ணும்போது நமக்கு இருக்கிற சந்தோஷம் நமக்கு வேறு எதுலேயும் கிடைக்காது. பெண்கள் சின்னதோ பெருசோ ஏதோ ஒரு பிஸ்னஸ் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க. செஞ்சு வாழ்க்கையில் முன்னேறுங்க. முக்கியமாக பெண்கள் டைலரிங் கற்றுக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம். இல்லை உங்களுக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண முடியல, எனக்கு வரலை அப்படின்னீங்கனாக்கா ஒரு மேல் தையல் அடித்து கொடுக்கலாம், ஒரு நைட்டி ஓரம் முடிச்சு கொடுக்கலாம், சேரீக்கு ஓரம் அடித்து கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் நிறையா பண்ணலாம். உங்களால் முடியும் அப்படின்னு நீங்களே முதல்ல உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.